பரலோக தேவனே, மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த காலத்தில் மாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் இம்மட்டுமாக எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. உமது உன்னதமான சன்னிதானத்திலே எங்களை படைக்க வந்திருக்கிறோம். சாகரமது நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்மை தரிசிக்கிற கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவநாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆர்வமாக யாவரும் எழுந்து 121வது கீதம் பாடவும். கீதங்கள் 121. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றபடி பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் நமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் அணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே,
இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இது இரண்டு கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி கருத்துடனே இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை அருளும். ஜெபம் பண்ண கடவும். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்திலே அன்பும் சிநேகமுமாயிருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சர்வ வல்லமை உள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். வழியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியே தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து மனசாட்சி உயிர்ப்பு பெறலும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களால் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி எங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கே ஸ்தோத்திரமுண்டாவதாக. உங்களோடிருப்பாராக. கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிறுஸ்தவைகளில் ஒன்றையும் பகையாதவர், எங்கள் பாவங்களின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாயிருக்கு. எங்கள் பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்வாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூரணமுள்ள இரக்கமுள்ள தேவரீரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுங்குண்ட புதிதான இருதயத்தை உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அமர்வோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் முடிய. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது.
அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது ஆண்டவரின் திருவார்த்தை. உண்டாவதாக தேவரீருக்கு உண்டாவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கி இருக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவரின் திருவசனங்களை கேளுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியை ஆகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையோ காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்க சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே ஆத்மாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே உமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளோம். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் தந்த இந்த லெந்து காலங்கள் நமது வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு காலங்கள். இந்த ஆண்டிலே நாம் கிறிஸ்துவின் இரத்தம் என்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம்
உடன்படிக்கையின் ரத்தம் என்று சிந்தித்தோம். இயேசுநாதருடைய ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உலகத்திலே உடன்படிக்கையின் ரத்தம் என்பது அது கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டுமே. அதனை தொடர்ந்து அதே கிறிஸ்துநாதருடைய ரத்தம் இன்றைக்கு நாம் வாசித்த சுவிசேஷ வாக்கியத்திலே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை குற்றமில்லாத இரத்தம், இயேசுவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தம். இன்னோசன்ட் பிளட். இன்னோசன்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப வெகுளியா இருக்கான், என்ன வெள்ளந்தியா இருக்கான் சொல்லுவோம்ல. ரொம்ப வெள்ளந்தி, அவனுக்கு நன்மை எது தீமதுன்னு சில தெரியல. எதை சொன்னாலும் நம்பிடுவான். சிலவங்க இருக்காங்க, எதை சொன்னாலும் அப்படியா அப்படிமா. அவங்க தான் ரொம்ப இன்னோசன்ட், வெகுளியா இருப்பாங்க, வெள்ளந்தியா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து இந்த பூமியிலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் அதுதான். அவருடைய ரத்தம் என்ன ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம், இன்னோசன்ட் பிளட். எல்லாருடைய ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம் அல்ல. இயேசுநாதருடைய ரத்தம் மட்டும்தான் அந்த ஸ்தானத்தை பெறுகிறது. இப்போ ஏன் அதை நாம் வலியுறுத்துகிறோம் என்றால், உலகில் பிறந்த எல்லா மனிதர்களும் அவருடைய பிறப்பிலே எதை பெற்றிருக்கிறார்கள்? ஜென்ம பாவம். அதை ஒரு நாளும் நம்ம வரக்கூடாது. ஒரிஜினல் சின். இந்த ஒரிஜினல் சின் இயேசுவின் ரத்தத்தினால் மட்டும்தான் என்ன செய்யும்? கழுவப்படும். ஏன்னா இந்த உலகத்துல அந்த ஒரிஜினல் சின் இல்லாம பிறந்த ஒருத்தர் யார் மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். மற்ற எல்லாரும், அதான் யோவான்ல படிக்கிறோம், அவர்கள் மாம்ச சித்தத்தினால் புருஷ சித்தத்தினால் பிறந்தவர்கள். அப்ப ஜென்ம பாவம் என்பது நமக்குள் இருக்கிறது. அதை தாவீதும் 51ஆம் சங்கீதத்திலே பாடியிருக்கிறார். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதை நாம் மறக்கவும் கூடாது, மறுக்கவும் முடியாது. ஜென்ம பாவம் நிறைந்தது மனிதனுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான் ஜென்ம பாவம் இல்லாதது. அப்போ அவருடைய கருவுறுதலிலேயே என்ன ஆரம்பிக்கிறது? அவர் குற்றமில்லாதவர், பாவம் இல்லாதவர், ஜென்ம பாவம் அற்றவர். அதான் இன்னோசன்ட் பிளட். அவருடைய ரத்தம் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது. இப்போ இதை யார் சொல்லுகிறார்? யூதா சொல்லுகிறான். யார் அவன்? இயேசுனுடைய சீஷர்களிலே முதன்மையானவர். ஒருவன்னு சொல்ல முடியாது, முதன்மையானவர். ஏன்னா அவன் கையில தான் என்ன இருக்கு? சாவி கொத்தை இருக்கு. என்ன, அவன் ஐஸ் வச்சா தான் ஒழுங்கா நமக்கு என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். அவன் கையில் அவ்வளவு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஆளு, லேசா நினைக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் யூதாஸ்ட, நீ செய்கிறத சீக்கிரமா செய், போப்பா, உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்றார். அவ்வளவு வேலை. நிறைய நேரம் சொல்லுவோம், தலைக்கு மேல என்ன இருக்கு? வேலை இருக்கு. தலைக்கு மேல வேலை பண்ண பிறகு அவனை வச்சு என்ன செய்ய? தலைக்கு மேல நமக்கு நிறைய பேருக்கு வேலை இருக்கு. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். இப்போ காட்டி கொடுத்ததுனால என்ன ஆகிறது? அவன் என்ன நினைச்சிருப்பான்? இயேசுநாதர் அவ்வளவு ஈஸியா என்ன செய்ய மாட்டாரு, சிக்க மாட்டாரு. அவர் யாரும் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆகையினால் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. காட்டி கொடுத்தாச்சு, பிடிக்க வேண்டியது அவன் பொறுப்பு. அவர் தப்பிச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? 30 வெள்ளிக்காசு. இப்போ நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர் மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு அப்படின்னு 3ஆம் வசனத்துல படிக்கிறோம். மரண ஆக்கணிக்குள்ளாக இயேசு தீர்க்கப்பட்டார். அதை அவன் பார்க்கிறான். நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு.
அவருக்கு மரண ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தாயிற்று. சிலுவையில் அறையும்படி பிலாத்து என்ன செஞ்சிட்டான்? மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டான். இதை பார்த்த உடனே என்ன ஆகிறது? அந்த 3ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவன் என்ன பண்ணானா? மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டான். நமக்கு எது அவசியம்? மனஸ்தாபப்படுறதா, மனம் திரும்புதவா? சில நேரம் நமக்கு எல்லாருக்கும் மனஸ்தாபம் வரும். ஓஹோ தப்புதான் தப்புதான் அப்படிங்கிறதோட என்ன செஞ்சிடும்? வண்டி நின்னுகிடும். அது மனஸ்தாபம். 2 பேருக்கு சண்டை இருக்கும். என்னப்பா 2 பேரும் ஒட்டி பிறந்த சகோதரங்க மாதிரி இருந்தீங்களே, இப்ப கட்டி பிடிச்சி உருளுதீங்களே, என்ன? சரி, நம்ம பண்ண தப்பு தான், இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேக்கு, தன்மான இடம் கொடுக்க மாட்டேக்கு அப்படிம்பா. தப்ப உணர்ந்துட்டான், அதுக்கு குறுக்க என்ன படுத்திருக்கு? தன்மானம் படுத்து கிடக்கு. நிறைய பேர் விளங்காம போறது எங்கதான்? தன்மானத்துல. ஏன் உருப்படல்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா அங்க என்ன கிடக்கும்? தன்மானம் கிடக்கும். அவர் தன்மான சிங்கம்பாங்க. அவர் என்ன சிங்கம்? அந்த சிங்கத்தை பறி கொடுக்காத வரைக்கும் நீ உருப்படவே மாட்டேன். என்ன, நிறைய பேர் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணமே ஆமா, அவர் தன்மான சிங்கம்பாங்க. இது ஒரு மானங்கட்ட பொழப்பு, அது நிறைய பேருக்கு தெரியுறதே இல்லை. அதே மாதிரி மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டா இந்த மனஸ்தாபம் பல நேரங்கள்ல நம்மளை சரியா வழி நடத்தாது. நீங்க அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. விளங்கிட்டா? இதான் லைஃப். அதுலதான் நமக்கு வாழ்க்கை இருக்கு. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைச்சு, எதுல அழுதான்? இயேசு சொன்ன வசனத்தை நினைச்சு மனங்கசந்து அழுதான். இவன் பிலாத்து கொடுத்த தீர்ப்பை கண்டு மனஸ்தாபப்பட்டான். விளங்கிட்டா? அவன் நம்ம வாழ்க்கை எது உயர்த்தும்? மனம் கசந்து அழுவதா, மனஸ்தாபப்படுவதா? மனம் கசந்து அவன் அழுதான். இயேசு சொன்ன வசனத்தை நினைச்சு அழுறான். இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல் அர்த்தம். மனம் திரும்புதல். பேதுரு ஆட்ட வந்துட்டான், இயேசுவிடத்தில் வந்துட்டான். அந்த யூதாசுடைய வாழ்க்கையில ரிப்பண்டன்ஸ் இல்லை. அது என்ன சொல்லுவாங்க? மனஸ்தாபப்படுதல், ரெக்ரெட்னஸ். ரெக்ரெட்னஸ், எனக்கு வருத்தம், எனக்கு வருத்தம் அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா? சில நேரங்களா ரெக்ரெட்னஸ், உன் மேல எனக்கு வருத்தம் பாத்தீங்களா? அதே மாதிரி அவன் மேல அவனுக்கு வருத்தம் வந்துச்சு. யார் மேல? நான் என் மீது வருத்தப்படுவதுதான் மனஸ்தாபம். மனம் கசந்து அழுவது என்பது தேவனிடத்திற்கு திரும்ப பண்ணும். வருத்தப்படுவது என்பது என்னை மனிதனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். யூதாஸ் யார்கிட்ட போய் நிக்கான்? பிரதான ஆசாரியன்ட்ட போய் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டு. இதை யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? ஏசுனார்கிட்ட ஓடி வந்து காலில் விழுந்து, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், 30 வெள்ளிக்காசு யார் காலில் போட்டிருக்கணும்? அவர் காலில் போட்டுட்டு அவர் காலை பிடிச்சி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு யூதாச மாதிரி ஒரு நல்ல ஒரு இரத்த சாட்சி யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனா அவன் தற்கொலை செய்து விட்டான். இவ்வளவு கொடிய ஒரு நிலை பாருங்க. மனித வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடாத ஒரு சாபக்கேடு இதுதான், தற்கொலை. அதை ஆண்டவர் விரும்புறது இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த மனிதன் தன் தாயின் கர்ப்பத்தில் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? காட்டி கொடுத்துட்டானேங்கிறதுக்கா? காட்டி கொடுத்ததுக்கா சொன்னாரு? இல்லை, அவன் இன்ன விதமான மரணத்தினால் மரிக்க போகிறான் என்பதற்காகத்தான் அப்படி வருத்தப்பட்டான். அவன் தாயின் வயிற்றில் என்ன செஞ்சிருக்க கூடாது? பிறந்திருக்க கூடாது. அந்த தாய்மையை, அந்த புனிதத்தை, அந்த கருவறையை அவன் களங்கமாக்கி விட்டான். அவனுடைய மரணத்தினாலே
அந்த தாயினுடைய கருவறை களங்கப்பட்டு விட்டது. அவள் சுமந்த அந்த கருவறை அன்றைக்கு சபிக்கப்பட்டு விட்டது. இந்த மனிதனுடைய மரணத்தினால் அவளுக்கு ஏற்பட்ட மிக பெரிய அவமானம். அதை நீ துடைக்கவே முடியாது. தன் தாயின் கருவறைக்கு அவன் கொடுத்த அவமான சின்னம் அவனுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வது. அதை கடவுள் விரும்புறதில்லை. அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்கு, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. இயேசு சொன்னார் அப்படித்தான். என்ன சொன்னாரு? அவன் தன் தாயின் கருவில் பிறவா இருந்தானால் நலமாயிருக்குமே. அவன் பிறக்காமலே இருந்திருக்கலாம். பிறந்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். அது சாபக்கே. எத்தனை உயரத்திற்கு நான் பறந்தாலும், எவ்வளவு உயரத்தில் நான் இருந்தாலும், எது மட்டும் செய்யக்கூடாது? ஜீவனை மாய்த்து கொள்ளக்கூடாது. நம்முடைய ஜீவனை நாம் அழித்து விடக்கூடாது. அவன் மனஸ்தாபப்பட்டது என்னமோ உண்மைதான். தன் மீது அவனுக்கு ஏற்பட்ட வருத்தம் உண்மைதான். எந்த அளவிலே வருத்தப்பட்டான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. இது சும்மாவா சொல்றான்? 3.5 ஆண்டு காலம் கிறிஸ்துவோடு அவன் வாழ்ந்தவன். சும்மா சொல்லல. இயேசுவோடு வாழ்ந்தவன், இயேசுவோடு உண்டு உறங்கினவன், இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்தவன், கிராமங்களும் பட்டணங்களும் நடந்தவன், இயேசுவின் பாடுகளோடு ஐக்கியப்பட்டவன், இயேசு பற்றி அவன் முழுவதும் அறிந்தவன். சாகும்போது சொல்லிட்டு சாகுறான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். யார்கிட்ட போய் சொல்றான்? இயேசு ஒரு இடம் செஞ்சாரு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மனுஷகுமாரனுக்கு. அது அவன் நிற்கும் போதுதான் சொல்றாரு. அவன் நான் பாவம் செய்தேன் என்ற உணர்வு உனக்கு வரும் பொழுது மன்னிக்கத்தக்கவர் யார் என்பது உனக்கு தெரிய வேண்டும். மன்னிக்கத்தக்கவர் யார்? இயேசு. அவனுக்கு ஐயோ அவரையே காட்டி கொடுத்துட்டோமே. நீயாவது காட்டி கொடுத்த, நீ நல்லதுதான் செஞ்சிருக்க. என்ன செஞ்சிருக்க? இவர்தான் இயேசு என்று காட்டி கொடுத்திருக்கிறாய், மாற்றி சொல்லவில்லை. ஆனால் அங்கே ஒருவன் என்ன செய்திருக்கிறான்? இவன் யாரென்று தெரியாது என்று சபிக்கவும் சத்தியமே பண்ணிட்டான். பேதுரு யூதாசையே வித்துட்டான். யூதாஸ் செஞ்ச பாவத்தை விட பேதுரு செஞ்ச பாவம் கொடியது. ஆள் தெரியாதுன்னு எப்ப தெரியல பாண்டு போயிருக்கலாம். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு போட்டிருக்கு. எவ்வளவு பெரிய பாவம்! இவனாவது ஆள் கரெக்டா காமிச்சிட்டான். இந்த ஆள் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அவனோ தெரியாது என்று செய்றான். வாயில வயிற்றுல போட்டு அடிக்கிறான், ஏசி தொலைச்சிட்டான். நடந்தது என்ன? பேதுரு மனம் கசந்து அழுது இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து மன்னிப்பை பெற்றான். இவனோ ஆசாரியனிடத்துல போய் அறிக்கை செய்து தன் உயிரை மாய்த்து கொண்டான். அப்ப இந்த குற்றமில்லாத இரத்தம் என் உயிரை மாய்த்து கொள்வதற்காக வரவில்லை. இந்த குற்றமில்லாத இரத்தம் என்னை வாழ வைக்கத்தான் என்ன செய்தது? வந்தது. நான் பாவம் செய்தேன் என்ற உணர்வு வருமானால் நான் வர வேண்டிய ஒரே இடம் கல்வாரிதான். இந்த மேட்டிலே நக்காய் சிந்தப்பட்ட அந்த குற்றமில்லாத இரத்தத்தினிடத்தில் நான் திரும்புவேன். ஆனால் நான் பாக்கியவானாய் இருப்பேன். இந்த குற்றமில்லாத இரத்தத்திடத்திலே நான் திரும்பாமல் போனால் நான் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்பேன். அதற்குத்தான் நமக்கு முன்னால 2 கேரக்டர், ஒன்று பேதுரு, மற்றொன்று யூதாஸ். அதான் நம்ம நிருபவாக்கியத்துல படிச்சோம். நிருபவாக்கியத்துல என்ன படிச்சோம்? கடைசி வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம். நமக்காக இயேசு பாவமாக்கப்பட்டார். நமக்காக பிதாவாகி தேவன் அவர் என்ன செஞ்சாரா? அவரை பாவமாக்கினார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் அப்படின்னு கேட்டாரு. அவர் இன்னைக்கு சிலுவையில என்ன செய்றார்? பாவமானார். அவர் பாவம் செய்யவில்லை, எனக்காக. அவர் பாவி இல்லை, எனக்காக. அவர் வஞ்சனை செய்யவில்லை, எனக்காக அவர் என்ன செய்தார்? முழு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார். இப்ப யார் பாவியானார்?
கிறிஸ்து நமக்காய் பாவியானார். பாவியாகல, பாவமானார். என்ன? நான் மன்னிக்கப்படும், நான் நித்திய ஜீவனை பெறவும் அவர் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். என் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் இடத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். அவருடைய இடம் என்ன? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை அது அவருடைய இடம். என்னுடைய இடம் என்ன? நான் பாவம் செய்தேன், அந்த இடம் என் இடம். இடத்தை மாத்திக்கிட்டோம். ஆள் மாறாட்டம் இல்ல, இடம் மாறிச்சு. இடம் மாறும்போது ஆள் மாறியது. எப்படி மாறுறாரு? பரிசுத்தவானாய் இருந்தவர் எனக்காய் பாவியாகவில்லை, பாவமானார். அத்தனை அவருடைய தலையில் விழுந்தது. மொத்த பாவமாய் பாவத்தினுடைய தன்மையை அவர் என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டு, பாவத்தினுடைய கொடூரத்தை ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். எல்லாம் இப்ப அவர் மேல உட்கார்ந்து இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் பாவமில்லாத ரத்தம். நீங்கள் கலாத்தியர்களை படிக்கும் போது 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கலாத்தியர், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்போ? கிறிஸ்து நமக்காக சாபமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினால் உண்டான அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் மேல தாக்கினைகள் எல்லாம் விழுந்தது. அதான் நம்ம பாடுபடும் தாசன் புத்தகத்திலே படிக்கிறோம். ஏசா 53 படிக்கும்போது நமக்காக அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அவர் மேல அவ்வளவு விழுந்துச்சு. ஆனா அவர் யாரு? யூதாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறான். குற்றமில்லாதவர். குற்றமில்லாத ரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது என்ன நடக்கும்? அது ரொம்ப முக்கியம். குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் சும்மா விடுவாரா? நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்திலே படித்து பார்த்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற முக்கியமான செய்தி 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கைய கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார், அருவருக்கிறார். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும் இடத்திலே கடவுளுடைய வெறுப்பும் அவருடைய அருவருப்பும் வந்துவிடும். இப்ப நம்மளை ஒருத்தர் பார்த்து வெறுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தர் நம்மளை பார்த்து அருவருப்பாச்சி போயா அப்படின்னு எப்படி இருக்கும்? அதை கடவுள் மனிதன் மீது காட்டுகிறார். எப்ப காட்டுறாரு? குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும் பொழுது. குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும் பொழுது கர்த்தர் அதை வெறுக்கிறார். நீங்க குறிப்பா 106வது சங்கீதத்துல படிச்சு பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய சாபத்திற்கான ஒரு காரணத்தை அங்க நீங்க படிக்கலாம். 38வது வசனத்தை படிங்க. கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் பலியிட்டார்கள். தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால தீட்டுப்படும். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும் பொழுது தேசம் என்ன செய்யும்? தீட்டுப்படும். இந்த உலகத்துல நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது, நான் வாழுகிற இந்த பூமி, நாம் வாழுகிற இந்த உலகம் குற்றமில்லாத இரத்தத்தால் என்ன செய்ய இருக்குது? தீட்டுப்பட்டிருக்கிறது. தீட்டுப்பட்ட உலகம். என்னாகமத்தின் புத்தகத்திலே நீங்கள் படித்தால் 35ஆம் அதிகாரம்
33ஆம் வசனத்தை படியுங்கள். எண்ணாகமம் 35, 33 படியுங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவிர்த்தி இல்லை. அவன் ரத்தம் சிந்தினாலே தேசம் என்ன ஆயிருது? தீட்டுப்படும். இன்றைக்கு நாம எத்தனையோ கொலைகளை, எத்தனையோ படுகொலைகளை, எத்தனையோ தற்கொலைகளை நாம் பார்க்கிறோம். அவ இந்த தேசம் என்னப்படுகிறது? தீட்டுப்படுகிறது. இந்த தேசத்தை யார் சுத்திகரிப்பது? அது அடுத்த கட்ட கேள்வி. யார் இந்த தேசத்தை சுத்தம் பண்றது? இந்த தேசம் எப்படி சுத்திகரிக்கப்படும்? அதுதான் நம்ம வேதத்துல படிக்கிறோம். அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். இப்ப யாராலும் செய்து முடிக்க முடியாத ஒரு மாபெரும் திட்டத்தை இயேசு என்ன செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்துல முதல் மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதிலிருந்து தொடர்ந்து சிந்தப்படுகிற ரத்தம் வரைக்கும் நீ நல்லா கவனிக்கணும். இந்த குற்றமில்லாத ரத்தம் ஒருவேளை வாய் திறந்து பேசாது, ஆனா அந்த ரத்தம் என்ன செய்யும்? பேசும். ரத்தம் பேசுமா? கட்டாயம் பேசும். அது எங்கதான் பேசுச்சு? ஆதாமுடைய மகன் ஆபேலுடைய ரத்தம் பேசுச்சு. காயின்ட கேட்கிறாரு, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் என் காதல் விழுதப்பா. அவன் வாய் திறந்து என்ன செய்யல? பேசல. அவன் ஒரு வெகுளி, அவன் ஒரு வெள்ளந்தி, நீ கொன்னுபிட்ட. இன்னோசன்ட் பிளட், குற்றமில்லாத ரத்தம். ஆனா அந்த ரத்தம் என்ன செஞ்சிட்டு பேசுது. என்ன சொல்லு பேசுது? ஆண்டவரே, நான் என்னையா பாவம் பண்ணேன்? உமக்கு பலியிட்டது ஒரு தப்பா? உமக்கு பலியிட்டது ஒரு தப்பா? உமக்கு காணிக்கப்படைச்சது தப்பா? என்னை கொன்னுட்டானே. அப்படித்தானே பேசிச்சு? இல்ல காயினை வாழவையும் என்று பேசியதா? ஆண்டவரே சொல்றார், உன் மேல பழி சுமரும் சொன்னாரா? அதனால உன்னை கண்டுபிடிக்கிற, உன்னை கொல்லக்கூடாதுப்பா, ஓடு வரட்டினாரா? அப்போ அந்த ரத்தத்தின் சத்தம் பரலோகத்தில் கேட்கிறது. இந்த பூமியிலே சிந்துண்ட அத்தனை ரத்தமும் அதைத்தான் செய்கிறது. ஏன் அதை செய்துன்னா, அந்த ரத்தத்துக்குள்ளே ஜென்ம பாவம் இருக்கிறது. பாவம் நிறைந்த ரத்தம் அது சும்மா இருக்காது, அது கூப்பிடத்தான் செய்யும். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலும் படிக்கிறோம். 6ஆம் முத்திரை உடைக்கும் போது திவ்ய வாசகனாகிய யோவான் பலிபீடத்தின் கீழே பார்க்கிறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய இரத்த சாட்சிகளின் ரத்தம், 11ஆம் வசனத்தை படிங்க. 6:11. வெள்ளை இங்கிகள் கொடுக்கப்பட்டது. அந்த 9ஆம் வசனத்தை படிங்க. 9. 5ஆம் முத்திரையை உடைத்த போது கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் எங்க இருக்கு? பலிபீடத்தின் கீழே பார்க்கிறாரு. அங்க ஒரு சத்தம் கேக்கு. என்ன சொல்றாங்க? நியாயந்தீரும் பழி வாங்கும் சொல்றாங்க. மன்னியும்னு கேட்டாங்க? மன்னியும்னு கேட்டாங்களா? நியாயம் தீரும் பழி வாங்கும். நியாயம் தீரும் பழி வாங்கும். இவங்கெல்லாம் யாரு? தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள். கடவுளுக்காக உயிரை கொடுத்தவன், ஆனா பரலோகத்துல போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? நியாயம் தீரும் பழி வாங்கும் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம எபிரேயர் புத்தகத்திலே படிக்கின்றோம். 12ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு ரத்தம் மட்டும்தான் என்ன செய்கிறது? 24ஆம் வசனத்தை படிங்க.
தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இது என்ன ரத்தம்? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். இந்த உலகத்துல குற்றமில்லாத ரத்தம் அது எதை மட்டும்தான் பேசுது? நன்மையானதை மட்டும்தான் பேசுது. அப்ப அந்த ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டா எனக்கு நன்மை வருமா தீமை வருமா? நன்மை வரும். நாம 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது பரலோகத்துல பார்த்தோமே ஆத்துமாக்கள், அவருடைய சிந்துண்ட ரத்தம் என்ன பேசுது? நியாயம் தீரும், பழி வாங்கும் என்று சொல்லுகிறது. இப்ப எந்த ரத்தம் நமக்கு முக்கியம்? இங்கே வைக்கப்பட்டிருக்கிற ரத்தமா மற்றோடைய ரத்தமா? இங்கே இருக்கிற ரத்தம். ஏனென்றால் இந்த ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். அது எனக்கு நன்மையை குறித்து பேசுகிற ரத்தம். அது தீமையே பேசாது. இந்த ரத்தத்திற்கு தீமையை பேசவே தெரியாது. என்னுடைய ரத்தம் நன்மை பேசவே தெரியாது. நல்லவன் தான், கிறிஸ்துவுக்காகத்தான் ஜீவனை கொடுத்தேன், ரத்த சாட்சியா தான் மரிச்சேன். ஆனால் இந்த ரத்தம் சத்தம் போடுது, நியாயம் தீரும், பழி வாங்கும் என்று. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான் என்ன செய்கிறது? நன்மையானதை பேசுக. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தால், நீ எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தால், நீ எவ்வளவு பெரிய கொடிய துரோகிதனாக இருந்தால், இந்த ரத்தம் மட்டும் உன்னை வெறுக்காது, உன்னை தள்ளாது. ஆகையினால்தான் இந்த ரத்தம் உன் மேல தெளிக்கப்படணும். எந்த ரத்தமும் நம்ம மேல செய்யக்கூடாது, தெளிக்கப்படக்கூடாது. இந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். மற்றவருடைய ரத்தம் நம் மீது தெளித்தால் அதை கழுவிவிட வேண்டும். ஏனென்றால் அந்த ரத்தத்தின் சத்தம் எனக்கு தீமையை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டால் அது என்னை கழுவும், அது எனக்கு நன்மையை கொண்டு வரும், நன்மையானதை பேசும். ஆகவே குற்றமில்லாத ரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது நன்மையை மாத்திரம் பேசுகிற ரத்தம். அந்த ரத்தத்தினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக 470வது கீதம் பாடுவோம். 470. இயேசுவே கிருபாசன பதியே கெட்ட இளைஞனை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே காசினியில் உன்னை அன்றி ஆசன் என காதரவு கண்டீரும் சருவ வல்ல மண்டல தேவான். காசினியில் உன்னை அன்றி தாசன் என காதரவு கண்டீரும் சருவ வல்ல மண்டல தேவான். நேசமாயேழை தீரங்கி மோசமணுகாது காத்து நித்தனியனை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசன பதியே பேயோடை சிறையதிலும் காயவினை கேடதிலும் சிக்குண்டதோர் கண்ணியாயினேன். பேயோடை சிறையதிலும் காயவினை கேடதிலும் பின்னமாக சிக்குண்டதோர் கண்ணியாயினேன். தீயரை மீட்கும் பொருளாயிரம் விட்ட தேவனியனை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கி. இயேசுவே கிருபாசன பதியே சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கி விட்ட
ஆண்டவரே, குற்றமில்லாத இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீர் சுவாமி. சிந்தப்பட்ட முதல் மனிதனிலிருந்து ஆண்டவரே, சிலுவையிலே உமது இரத்தத்தை நீர் சிந்த வந்த அந்த தருணம் வரைக்கும் ஜென்ம பாவத்தோடு சிந்தப்பட்ட இரத்தங்கள் உண்டு ஆண்டவரே. அவைகள் சிந்தப்பட்ட காலமெல்லாம் ஆண்டவரே, இந்த பூமி தீட்டுப்பட்டது, இந்த மண் தீட்டுப்பட்டது. இந்த மண்ணிலே சாபம் குவிந்து 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 மனிதன் சாபத்துக்குள்ளே கிடந்தான். கல்வாரியிலே நீர் சிந்தின அந்த திரு ரத்தத்தினால் ஐயா நன்மை வந்து சேர்ந்தது ஐயா. அதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு ரத்தம் நன்மையை பேசவில்லை. இயேசு திரு ரத்தம் பேசிய நன்மையினாலே எந்த நிலையில் நாங்கள் வந்தாலும் உம்மால் சேர்த்து கொள்ளவே முடியாது என்று சொல்லப்படுகின்ற பாவிகளாகி எங்களை அந்த இரத்தத்தின் சப்தத்தின் வழியாக சேர்த்து கொண்டு அந்த நன்மையான இரத்தம், நன்மையை பேசுகிற இரத்தம், நன்மையை மாத்திரம் கொடுக்கிற உமது திரு ரத்தம் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வருகின்ற வாரத்திலிருந்து தேர்வு எழுதப் போகிறார்கள், அரசு தேர்வு எழுதப் போகிறார்கள், பொது தேர்வு எழுதப் போகிறார்கள். பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானம் வேண்டும், உம்முடைய புத்தி வேண்டும், உம்முடைய ஆற்றல் வேண்டும், உம்முடைய பலம் வேண்டும். நல்ல மதிப்பெண்களோடு அடுத்த வகுப்புக்கு எங்கள் பிள்ளைகள் தேர்ச்சி பெறட்டும். ஆண்டவருடைய நாம் மேன்மைப்படவும். ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, சுகபலத்தோடு எங்களை காத்தரவும். படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்தரவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியில் போஜனம் பண்ணின பின்பு இயேசு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். மரணத்தை நினைவு கூர்ந்து தாழ்மை பிரவேச ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். இந்த மேஜையின் கீழ்வரும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல, நானும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிறேன். நம்முடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் திருவிழாவே அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்துமாவும் சுத்தமாகும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களை பெருமை செய்கிறார். தேவனுடையவைகள் தேவனுடையவர்களுக்கு ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டியே எங்களோக்கி இறங்கும் தேவா, சமாதானம் தாரும். தேவாட்டு கோட்டியே எங்களோக்கி இறங்கும்
தேவா சமாதானம் தாரும். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே, மீட்பரே, எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவோ நன்மை செய்யுவீரே. பாவியின் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே. ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே, மீட்பரே, எங்கள் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியே காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்வீராக. மீட்பரே, மீட்பரே, எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே. பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. ஆமென். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றோண்டே எப்பாவத்தீங்கும் அதனால் நிவிர்த்தியாகுமே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், அவர் நிகழ்த்தியோவையில் ஊதியம் சிந்தினார். நான் பாவியான கள்ளனும் அவனோட்டில் மூழ்கினான். மன்னிப்பு மாற்றானமும் அடைந்து பூரித்தான். நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், பாவம் நீங்கள் சிலுவையில் ஊதியம் சிந்தினார். அவ்வாறு நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். நான்
பூரிப்பேன். எந்த நிமித்த நேசத்தை நாடி போற்றுவேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், பாவம் நீங்க சிலுவையில் ஓதிரம் சிந்தினார். மாபாவியான கள்ளனும் ஆற்றில் மூழ்கினார். மன்னிப்பு மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தார். நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், பாவம் நீங்க சிலுவையில் ஓதிரம் செய்தினார். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமுமாகிய சாக்கிரம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு தூத்திரம் செலுத்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து இந்த தேவனையும் அவருடைய குமாரன் அமருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தி திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து என்றென்றைக்கும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் இனி வாழ்வடைந்தே. இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போய் வர கடவோம். God bless you. Thank you.